காட்டில் சோனா என்கிற பறவையும் அவளோட மகள் பியூட்டியும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஒரு மரக்கிளையில கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் திடீரென்று பெருத்த காற்று வீசியது. அதனால அந்த பறவைகளோட கூடு இரண்டாக உடைந்து கீழே விழுந்து விட்டது. அதனால் அந்த பறவைகள் எங்கே போவதென்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தன. தங்கள் வீடும் உடைந்து கீழே விழுந்து விட்டது என்று பறவைகள் வேறு எங்கேயாவது கூடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. காட்டுல ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது. அதில் 2 ஆப்பிள் மட்டும் இருந்தன. அந்த வழியாக வந்த காகங்கள், இங்க பார்த்தியா ஜில், இந்த மரத்துல 2 ஆப்பிள் தான் இருக்குது, காஞ்சு போயிருக்கு. ஆனா இந்த மரத்துல 2 ஆப்பிள் இருக்கு, இந்த ஆப்பிளை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் போகும்போது ஒரு ஆப்பிளை எடுத்துக்கொண்டு போயிடுச்சு. இந்த மரத்துக்கு எந்த உதவியும் செய்யாமல் இந்த ஆப்பிளை மட்டும் பறித்து கொண்டு இந்த ஜாக்காகவும் அங்கிருந்து சென்றது. பின்பு சோனா குருவி அங்கு வந்தது. பறவையே, உனக்கு என்னால் உதவி செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நானே காய்ந்து போயிருக்கிறேன். என்னிடம் 2 ஆப்பிள்கள் இருந்தன. அந்த ஆப்பிள்களையும் அந்த காகங்கள் எடுத்து போயிட்டன. ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்கிறது. நான் ஒரு மந்திர மரம். இந்த தோற்றம் இந்த பறவைகளுக்காக தான் நான் வைத்திருக்கிறேன். மகனே, எனக்கு உதவி செய்ய முடியுமா? எங்களுக்கு வீடு இல்லை. உன்னால் வீடு தர முடியுமா அப்படின்னு சோனா என்கிற பறவை கேட்டுக்கொண்டிருந்தது. உடனே அந்த மரம், எனக்கு உனக்கு ஒரு ஆப்பிள் வீடு தர முடியும். அந்த ஆப்பிள் வீட்டில் நீயும் உன் மகளும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஆப்பிள் மரம். உடனே ஒரு ஆப்பிள் வீட்டை தந்தது இந்த மரம். அந்த ஆப்பிள் வீட்டில் மகள் பியூட்டியும் இந்த சோனா என்கிற பறவையும் மகிழ்ச்சியாக வந்தன. இது இப்போ எப்படியோ இந்த ஜாக்காகவும் பார்த்து விட்டது. ஆஹா, ஆப்பிள் வீடா? எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆப்பிளே இல்லை, ஆனாலும் இந்த பறவைக்கு ஆப்பிள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காகவும் இந்த சோனாவின் வீட்டையே பார்த்து கொண்டு இருந்தது. பின்பு இந்த ஆப்பிள் வீட்டை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று ஜாக்காகவும் அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தது. சோனாவும் தன் மகள் பியூட்டியும் அந்த ஆப்பிள் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். எல்லா வசதிகளும் இருந்தன அந்த ஆப்பிள் வீட்டில். இந்த ஜாக்காகவும் தன் நண்பன் கழுகு கிட்ட போயிட்டு இந்த சோனா என்கிற பறவை ஆப்பிள் வீட்டில் வசிக்கிறது என்று இந்த சோனாவை பற்றி இந்த கழுகு கிட்ட சொல்லி கொண்டிருந்தது. யார் அந்த பறவை? ஆப்பிள் வீடா? எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆப்பிளே இல்லை, ஆனாலும் அந்த பறவை ஆப்பிள் வீட்டில் வசிக்கிறதா? அந்த ஆப்பிள் வீட்டை இப்பொழுதே நொறுக்கி 2ஆக போட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனா வசிக்கிற ஆப்பிள் வீட்டுக்கு இந்த கழுகு போச்சு. அந்த ஆப்பிள் வீட்டை பெயர்த்து 2ஆக போட்டு விட்டது. அதை துண்டு துண்டாக உடைத்து போட்டு விட்டது இந்த கழுகு. அந்த சோனா என்கிற பறவை எவ்வளோ சொல்லியும் இந்த கழுகு கேட்காமல் அந்த ஆப்பிள் வீட்டை உடைத்து தள்ளியது. அதனால் இந்த சோனா என்கிற பறவை வீடு இல்லாமல் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டிருந்தது. மறுபடியும் இந்த பறவைகளுக்கு வீடு இல்லாமல் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டிருந்தன. எங்கு சென்று வீடு கட்டுவது என்று 2 பறவைகளும் யோசித்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தனர். தனக்கு இருந்த ஒரு ஆப்பிள் வீட்டையும் இந்த கழுகும் அந்த காகமும் சேர்ந்து துண்டு துண்டாக போட்டு விட்டனர் என்று இந்த பறவைகள் வருத்தப்பட்டன. இங்கே பாரு ராஜு, நான் உணவு தேடுவதற்காக வெளியே செல்கிறேன். நீ வீட்டிலேயே இருக்க வேண்டும். வெளியே வந்தால் உனக்கு பறக்கவும் தெரியாது, அதனால் எங்கேயாவது கீழே விழுந்து விடுவாய் அப்படின்னு விஜில்காகவும் ராஜு கிட்ட வீட்டிலேயே இருக்கும்படி சொன்னது. ஆனால் இந்த ராஜுக்காகவும் கேட்குற மாதிரியே இல்லை. விஜில்காகவும் உணவு தேடுவதற்காக வெளியே சென்ற கொஞ்ச நேரத்திலே இந்த ராஜுக்காகவும் காட்டில் சென்று ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருந்தது இந்த ராஜுக்காகம். இந்த ராஜுக்காகவும் தன் அம்மாவின் பேச்சை கேட்காமல் ஒரு மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு இருந்தது. அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது இந்த ராஜுக்காகம்.
கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமாக ஒரு கழுகு ஒன்று சென்றது. அதை பார்த்த ராஜகாகம் மிகவும் பயந்து போய்விட்டது. இந்த கழுகை பார்த்த பயத்தில் இந்த ராஜகாகம் நதியில் விழுந்தது. நதியில் விழுந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தது. ஐயோ, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், இந்த நதியில் நான் விழுந்து விட்டனே, எனக்கு நீச்சலும் தெரியாது அப்படின்னு இந்த ராஜுகாகம் நதிக்கரையில் அழுது கொண்டு இருந்தது. உடனே அந்த சோனா என்கிற பறவை கயிறை போட்டு இந்த ராஜுகாகத்தை எப்படியோ காப்பாற்றியது. அன்று முதல் இந்த காகமும் இந்த சோனா என்கிற பறவையும் மிகவும் நட்பாக பழகினர். அருகருகே வீடை கட்டிக்கொண்டு வசித்தும் வந்தனர் இந்த காகமும் சோனா என்கிற பறவையும். கணவரே, ஜாக்கு பிரெட் ஜாம் வாங்கினாரு, அதை நான் உனக்கு கொடுக்கலாம் தான் வந்தேன். சோனா, நீ எனக்கு செய்த உதவிக்கு எது செஞ்சாலும் பத்தாது அப்படின்னு இந்த காகமும் இந்த சோனா என்கிற பறவையும் மிகவும் நட்போடு பழகினர். அருகருகே வீடு கட்டி கொண்டு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் இந்த காட்டில். இந்த காகங்கள் கெட்ட குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல பறவைகளாக திருந்தி வாழ்ந்தனர் இந்த காட்டில்.